ஈரோடு பண்ணாரி மாரியம்மன் திருக்கோவில். ஈரோடு மாவட்டத்துல சத்தியமங்கலம் வட்டம் பண்ணாரியில அமைஞ்சிருக்கு பண்ணாரி மாரியம்மன் கோவில். இந்த கோவில் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்கு மிகவும் அருகே அமைஞ்சிருக்கு. சத்தியமங்கலம் பண்ணாரி மாரியம்மன் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடக மலையேற்ற பகுதிகள் காவல் தெய்வமாகவும் நீங்காத புகழ் கொண்ட பெண் தெய்வமாகவும் விளக்கிட்டு வருது. இந்த கோவில்ல கம்பீரமான தோற்றமும் விசாலமான நிலப்பரப்பும் நம்ம இருக்க வைக்கும். சுற்றிலும் வனப்பகுதி, சுற்றி திரியும் சிறிய வகை வன உயிரினங்கள், அரணான மலை, அரண்மனை போல கோவில், இப்படி வனமாலும் தேவதையா இருக்காங்க பண்ணாரி மாரியம்மன். பண்ணாரி மாரியம்மன் வரலாறு மெய்சிலக்க வைக்கும் வகையில அமைஞ்சிருக்கிறதா புராணங்களும் சொல்றாங்க. அந்த காலத்துல சலவை தொழில் செய்யும் தம்பதி தங்களோட சலவை துணி துவைப்பதற்காக ஒரு பெரிய மலையின் கீழே அமர்ந்து ஆற்றுக்கு அவற்றை எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. பின் சலவை துணி துவைக்கும் வேளையில கடுமையான மழை பெய்து கொண்டிருந்த போது அந்த சமயத்துல அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட அந்த கணவனோ தான் சலவைக்கு கொண்டு வந்த சேலைகளை கொண்டு நாற்புறம் கட்டி தன் மனைவிக்கு தானே பிரசவமும் பார்த்திருக்காரு. 2 பெண் குழந்தைகள் பிறந்ததா புராண வரலாறுகள், செவி வரலாறுகள் கூறுது. ஒரு குழந்தை அவர் தூக்கியதாகவும் மற்றொரு குழந்தையை இருவராலும் தூக்க முடியவில்லைனோ பின் அவர்கள் அந்த குழந்தையை அருகிலிருந்து தாலியில வைத்துட்டு மூவரும் நடந்து ஊர் தலைவரிடம் முறையிட்டதாகவும் சொல்லப்படுது. பெண் குழந்தை வடிவாகவே அந்த அம்மன் எழுந்தருளி இருந்ததும் புராண கதைகள் சொல்றாங்க. அம்மனே கனவுல வந்து தனக்கு திருவிழா நடத்த வேண்டும்னு கூறியதா வரலாறு கூறும் நிலையில ஊர் மக்கள் திருவிழா சென்று அனைவரும் கொங்கு பகுதி விலகுபடி பச்சை மாவு எடுத்து சென்று வடக்கு திசையில சென்றிருக்காங்க. அந்த சலவை தொழிலாளி பெண் தன் குடும்ப வறுமை காரணமா பச்சை மாவுக்கு பதிலா புளியின் கொட்டையை கொண்டு இழைத்து அதுல மாவு செஞ்சு கொண்டு சென்றிருக்காங்க. புளிய மாவுக்காக அம்மனே வடக்குல இருந்து தெற்கு நோக்கி திருப்பி காட்சி அளித்ததும் அது இன்றளவும் அம்மனோட அமைப்பு அப்படியே இருக்கும்னு நம்பப்படுது.